திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஐ.பி. செந்தில்குமாரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஐ.பி. செந்தில்குமாருக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாகல் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை, மேம்பாலம், ரிங் ரோடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என குறிப்பிட்டார். மேலும் ஐ.பி. செந்தில்குமார் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்றும் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர், வரும் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு உறுதியாக இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 16 நாட்களா கடந்த 16 நாட்களா 100 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சி சின்னங்களையும் வாக்கு கேட்டுட்டு இப்போ திண்டுக்கல் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? சரி, தலைவர் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு, ஐ.பி. செந்தில் அவர்களுக்கு திண்டுக்கல் தொகுதியில் போய் நீ உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு சேகரிச்சுட்டு வான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் உங்ககிட்ட தான் வாக்கு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்களாம் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க. கரெக்டா முடிவு எடுத்துட்டீங்களா? வெற்றி உறுதியா? செந்திலோட வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். பண்ணி கொடுப்பீங்களா? ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலில் இந்த திண்டுக்கல் தொகுதியில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். கிட்டத்தட்ட 18,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதுக்கும் சேர்த்து இந்த முறை நம்முடைய ஐ.பி. செந்தில் அவர்களை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்களா?